ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். இப்போ எல்லாருமே காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம டெய்லி ஒரு சமையல் செஞ்சு கொடுத்தாகணும். அதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு கிச்சனில் ஒரு ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். அதுவும் முட்டையும் வெண்டைக்காயும் போட்டு ஒரு ரைஸ் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு சைடிஷாக கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறோம். முதல்ல அரிசியை வேக வச்சு எடுத்துடலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊறிட்டுருக்கு. இப்போ இதை வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் அரிசியை சேர்த்துடலாம். தேவையான உப்பு. இப்போ இது நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். அரிசி வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்களா, இதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. நல்லா அந்த ஒரு 3/4 பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி தான் வேக வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கூட அதிகம் தான். ஒரு 3 நிமிஷம் கூட நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒவ்வொரு அரிசி 5 நிமிஷம் ஆகும், ஒவ்வொரு அரிசி 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். தண்ணியை வடிச்சிட்டு ரைஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரைஸ் வடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரைஸ் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கணும். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம வெண்டைக்காயை வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இதில் வெண்டைக்காய் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வச்சு என்ன ரெசிபி நம்ம பண்ணாலும் முதல்ல வெண்டைக்காயை தனியாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஏன்னா அதில் ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வலுவலுப்பு போகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வறுத்தோன்னா வெண்டைக்காயில் நல்லா உப்பு பிடிக்கும் இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா அந்த வலுவலுப்புலாம் போயிட்டு அந்த நூலாக வரல பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கிடுவோம். வெண்டைக்காய் வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. அதில் 3 முட்டையை போட்டு அதையும் வறுத்தரலாம். இதுலேயும் கொஞ்சம் உப்பு. அவ்வளோதான், முட்டையும் வறுத்தாச்சு. எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 5லேருந்து 6 போல் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிடலாம். கொஞ்சமாக பூண்டு வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், இதையும் வதக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதையும் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் நம்ம வதக்கிறப்பவே இந்த கரம் மசாலாவோட பச்சை வாடை போயிடும். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டை, வெண்டைக்காய் அதை சேர்த்து ஒரு கலரு. ஆல்ரெடி இதில் உப்பெல்லாம் போட்டிருக்கோம். கடைசியில் பத்தலைனா மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சாதம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு கொத்து மல்லித்தலை. இப்போ இதை கிளறிடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கிளறிக்கலாம். உப்பு பத்தலை, மேலே கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். தூவிட்டு இதையும் உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான், அருமையான வெண்டைக்காய் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காயும் முட்டையும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி சாதம் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. ஆஃப் பண்ணிவிட்டேன், இறக்கிக்கலாம். அருமையான வெண்டைக்காய் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ருசியாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா முட்டை சாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் வெண்டைக்காய் போட்டுட்டிங்கன்னா காய்கறி தனியாக சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சாதத்தில் போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கத்திரிக்காய் வறுவல் பண்ணிக்கலாம்.
கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் கூட உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நீங்கள் வறுவல் பண்ணலாம். ஆனால் நான் வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா அளவு கொஞ்சம் கம்மியான அளவுக்கு போதும் அப்படின்றதுக்காக. இப்போ கத்திரிக்காயை வெட்டிக்கலாம். கத்திரிக்காய் வந்து நம்ம நீல வாக்கில் தான் வெட்டிக்கிற போகிறோம். நல்லா நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. அப்போ தான் வறுவல் வந்து நல்லாயிருக்கும். முழுசாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அப்படியே வைக்கக்கூடாது, எடுத்து தண்ணியில் போட்டுறணும். இல்லைன்னா கருத்து போயிடும். பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கத்திரிக்காய்னால யாருக்குமே பிடிக்காது. வீட்டில் பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் கத்திரிக்காய் பிடிக்காது. அதோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒத்து வராது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக வறுவல்லாம் செய்கிறோம் பார்த்திங்களா. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட் எப்படி இருக்குது, நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா, இப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அதையே நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கத்திரிக்காய் வறுவலும் கூட அப்படி தான். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அதே போல் டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட நம்ம டிஃபன் இப்போலாம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு, ஆஃபீஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி டெய்லி ஒரு லஞ்சுக்கு நம்ம ஏதாவது வறுவல் பொரியல் கொடுத்து விட்டே ஆகணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாக ஒன்று நமக்கு கத்திரிக்காய் வறுவல் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான ஒரு வறுவல்னே சொல்லலாம். கத்திரிக்காயை வந்து வெட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இதை கிளறி விட்டுருவோம். அடுத்து இதில் கத்திரிக்காய் சேர்த்துருவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஒரு 1/4 டம்ளர்லேருந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழைய விடக்கூடாது. அந்த கத்திரிக்காய் வந்து முழுசாக இருக்கணும். அதே சமயம் நல்லா வெந்திருக்கணும். அந்த மாதிரி வேக வைக்கணும். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் இருக்கும். நல்லா கத்திரிக்காயை வந்து நல்லா வதக்கி விட்டு பாருங்கள் வெந்துருச்சு. நம்ம மசாலா போட்டதுக்கப்புறமா அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம மூடி வைக்கணும். அப்போ தான் வந்து காய் வந்து எல்லா பக்கமும் ஒரே போல் வேகும். நம்ம ஊற்றின தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு பாருங்கள். வற்றிட்டு கத்திரிக்காயும் நல்லா முழுசாக இருக்குது பாருங்கள். உடையாமல் இந்த மாதிரி உடையாமல் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த கத்திரிக்காய் கூட சேர்ந்து அந்த புளி தண்ணியும் சேர்ந்து வதங்குறப்போ அந்த புளிப்பு வந்து இந்த கத்திரிக்காயில் அந்த மசாலாவோட சேர்த்து வேகும் பார்த்திங்களா. அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம ஊற்றின புளி தண்ணிக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். நல்ல காரசாரமாக மசாலா பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம செஞ்சுருக்க வெரைட்டி ரைஸ் வந்து ரொம்ப காரம் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம செஞ்சுருக்க கத்திரிக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்குது பாருங்கள் மசாலாவோட. நம்ம அந்த வெரைட்டி ரைஸில் இதை பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப காரசாரமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். எதுக்கு இவ்வளோ மசாலா போடணும், இவ்வளோ மசாலா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நம்ம நார்மலாக மசாலாலாம் போட்டு சாதம் பண்ணுறப்போ இவ்வளோ மசாலா கூட போட்டு நம்ம வறுவல் பண்ண தேவையில்லை. நம்ம பண்ணியிருக்க வெரைட்டி ரைஸ் வந்து ரொம்ப மசாலா கம்மி. ஏன்னா அதில் காரம் மிளகுத்தூள் இவ்வளோ ரொம்ப கம்மியான மிளகுத்தூள் தான் அதிகமாக சேர்த்துருக்கோம். மற்றபடி இதில் காரம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் கொஞ்சம் மசாலா இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம ஊற்றின புளித்தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர், பொட்டுக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதை பவுட்ரு பண்ண பவுடர் ஒரே 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மேலே வேணும்னா கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான்.
இப்போ கத்திரிக்காய் வறுவல்னு பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் முட்டை சாதமும் ரெடி பண்ணிட்டோம், வறுவலும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். வெண்டைக்காய் முட்டை சாதம், கத்திரிக்காய் வறுவல், அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இதே போல் செஞ்சு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து விடுங்க. ரொம்ப ஈஸியான வேலை முடியும் உங்களுக்கு. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.